ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது எப்படிப்பட்ட அன்பு, அன்புனா என்ன, அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட தலைப்பு கர்த்தருடைய அன்பு மாறாததாக இருக்கிறது. காட்ஸ் லவ் இஸ் அன்சேஞ்சிங் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது இந்த உலகத்தில் எல்லாமே மாறுது இல்லையா? சூழ்நிலைகள் மாறுது, மனுஷருங்க மாறுறாங்க, நம்ம நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே மாறுறாங்க. ஆனால் கர்த்தருடைய அன்பு மட்டும் தான் மாறாததாக இருக்குது. அது நமக்கு தெரியும். ஸோ இப்போ எப்படி மாறுது, எப்படி மாறாததாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது எந்த டைமில் மனுஷரோட அன்பு அப்படிங்கிறது மாறுது, அதாவது நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாதப்போ, கையில் காசு இல்லாதப்போ, நம்மளோட லோவஸ்ட்டில் இருக்கப்போ மனுஷங்களோட அன்பு மாறுது. அதே மாதிரியே அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியங்களை நம்ம செய்யும்போது அவங்களோட அன்பு மாறுது. அவங்க வெறுத்துடுறாங்க, எனக்கு பிடிக்காதது நீ செய்கிறியா அப்படின்ற மாதிரி அவங்க வெறுக்கிறாங்க. நம்மக்கிட்ட காசு இல்லாதப்போ, நம்ம லோவஸ்ட்டில் இருக்கப்போ நம்மளை மதிக்க கூட மாட்டுறாங்க இல்லையா? மதிக்காமல் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி டைமில் தான் கர்த்தருடைய அன்பு மாறாததாக இருக்குது. அதாவது இங்கிலீஷில் ஒரு சேயிங் சொல்லுவாங்க, யூ லைக் தெம் பிகாஸ் யூ லவ் தெம் டிஸ்பைட். அதாவது இந்த ஒரு ப்ராவபில் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. லைக் அப்படின்னா என்ன, லவ் அப்படின்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த ஒரு ப்ராவபில் சொல்லியிருக்காங்க. லைக் அப்படின்னா ஒரு ரீசன் பின்னாடி இருக்கும். இப்போது எனக்கு இந்த ஃபேனை பிடிச்சிருக்கு, ஏன்னா இந்த ஃபேன் வந்து நல்லா எனக்கு காற்று கொடுக்குது. இந்த ஸ்டாண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா ஏன்னா அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குது. எனக்கு இந்த லேப்டாப் பிடிச்சிருக்கு, ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது, ஓகேயா, இந்த மாதிரி ஒரு ஒரு ரீசனுக்காக எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது பேர் லைக். அதனால தான் சோஷியல் மீடியாவில் கூட லைக் பண்ணுங்கள், லைக் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த போஸ்ட் பிடிச்சாதான் நமக்கு லைக் பண்ணுவோம். அந்த போஸ்ட் நமக்கு ஏன் பிடிக்கணும், அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கணும். அந்த கண்டென்ட்னால நமக்கு அந்த போஸ்ட் பிடிச்சதுனால தான் நம்ம லைக் அப்படின்றது போடுறோம். ஆனால் லவ் அப்படின்னா என்ன, யூ லவ் தெம் டிஸ்பைட். அதாவது எந்த காரணமுமே இல்லை, காரணமே இல்லை, உனக்கு ஏன்பா பிடிச்சிருக்கு, காரணமே தெரியல அப்படின்றோம்ல, அதுதான் காரணமே இல்லாதது தான் லவ், அன்பு. அதாவது ஒரிஜினலாக அந்த லவ் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் எந்த ரீசனுமே இல்லை, அதுக்கு பின்னாடி எந்த ரீசனுமே இல்லைங்கிறது அர்த்தம். அப்போது கர்த்தர் வந்து எந்த ரீசனுமே இல்லாமல் அன்கண்டிஷனல் லவ், இதுதான். எந்த ரீசனுமே இல்லாமல் நம்மளை ஆண்டவர் வந்து அன்பு கூறுகிறார், காதலிக்கிறார். அதனால தான் இந்த வசனம் பாருங்களேன், ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஓகே, நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நாம் பாவிகளாக இருக்கையில், அதாவது நம்ம வந்து அன்பாக இருக்கிறதுனால இவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு எழுதப்படல. இவங்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த மனுஷங்களை நான் படித்தேன். இப்போ மாடுலாம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாடு அப்படின்றப்போ, இந்த மாதிரி மனுஷருங்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க அதனால் அப்படின்லாம் எழுதப்படல. நாம் பாவிகளாக இருக்கையில், அதாவது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் செய்யும்போது, கர்த்தர் இந்த சைடில் இருக்கிறாரு, நம்மளையும் இந்த சைடில் தான் ஹோலியாக இருக்காரு, இந்த சைடில் தான் நம்மளையும் படைச்சாரு. ஆனால் நம்ம அப்படியே இந்த லாஸ்ட்டில் பாவிகளாக இருக்கோம். அப்போது நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, எதுக்காக மரித்தார், நமக்காக. கிறிஸ்து நமக்காக மரித்தார். நம்ம பாவிகளாக இருக்கையில் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அவர் வந்து என்னென்னா உயிரே தரன்றாரு, தந்தார் இல்லை? அப்போது நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ இந்த அன்பு தான் ஒரிஜினல் லவ். இப்போ இந்த அன்பைன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தை தான் அன்கண்டிஷனல் லவ், இதுதான் அகாப்பே லவ். இதுதான் நான் முன்னாடி சொன்னது, லவ் தெம் டிஸ்பைட். அந்த வார்த்தைக்கான அர்த்தமே இதுதான். ஸோ நம்ம எவ்வளோ பாவிகளாக இருக்கும்போது கூட கர்த்தர் நமக்காக அன்பு கொடுத்தார். ஆதாம் ஏவாள் அப்போ பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு, நான் உங்களை மீட்டுக்கொள்வேன், உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன், உங்களை அழிச்சிட மாட்டேன், அவ்வளோதான், நீங்கள் பாவம் செஞ்சுட்டீங்க, விழுந்துட்டீங்க, ஆனால் நான் மறுபடியும் எது வேணால் நான் பண்ணுவேன், ஏதோ ஒன்று பண்ணி நான் உங்களை காப்பாற்றிருக்குவேன், என் குமாரனையே கொடுத்தாச்சும் உங்களை நான் கண்டிப்பாக மீட்டுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். ஸோ இதுதான் மாறாத அன்பு, என்ன நடந்தாலும் மாறாதது. ஸோ நம்ம சும்மா சொல்லிடலாம் கர்த்தர் மாறாததாக இருக்கிறாரு, கர்த்தருடைய அன்பு மாறாததாக இருக்கிறது. ஆனால் அந்த மாறாதது, அன்சேஞ்சிங் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குது. எது நடந்தாலும் சேஞ்ச் ஆகாதுங்கிற ஒரு ஃபேக்டர் தான் அன்சேஞ்சிங்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கர்த்தர் பைபிளில் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு தகப்பன் இருக்காரு, அவருக்கு 2 பசங்க. அதுதான் நல்ல குமாரன் கெட்ட குமாரன் கதை. அதாவது நல்ல குமாரன் ஓகே, நல்ல குமாரனாக இருக்கான் ஸ்டார்டிங்கில். ஆனால் இந்த கெட்ட குமாரன் அவங்களுடைய அந்த அப்பாவோட எல்லா சொத்தையும் எனக்கு பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வெளியில் போய் நல்லா பாவம் செய்கிறான், நல்லா இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறான், நல்லா எப்படிலாம் பணத்தை செலவழிக்கூடாது எல்லாமே அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு
அப்போல்லாம் அவங்க அவங்க கூட எவ்வளோ நண்பர்கள் இருந்திருக்காங்க. பணம் இருக்கப்பலாம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் தான். நல்லா செலவு பண்ணிட்டான். இப்போ வந்து காசு எல்லாமே தீர்ந்துருச்சு. அவன் வந்து ஃப்யூச்சரை யோசிக்காமல் செலவு பண்ணிட்டான். காசு தீர்ந்துருச்சு. அப்பாவை விட்டும் வந்துட்டான். அதுதான் இங்கே விஷயம். அப்போ இப்போ இவன் வந்து சாப்பாடுக்கே வழி இல்லாமல் உட்காந்துருக்கான். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்மளோட வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்கே, நம்ம வேணால் வேலைக்காரங்களாக ஜாயின் பண்ணிக்கலாம், என்னோட வீட்லேயே நான் வேலைக்காரனாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இந்த பையன் போகிறான். அப்போது அவங்க அப்பா வந்து என்ன, நான் தான் சொன்னேன் நீ வந்து கேட்காம போயிட்ட, நான் இப்போ வேலைக்காரனை வச்சுடு அப்படின்னு சொல்லலை. இல்லை வேலை கூட நான் தர மாட்டேன், நீ என்னை மீறிட்டு போயிட்டல அப்படின்னு அந்த கோவத்தோட எதுவுமே சொல்லலை. எஸ், அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தான் பண்ணான், செய்யக்கூடாத ஒரு விஷயம், தவறான விஷயம் தான் பண்ணான். ஆனால் அவங்க அப்பா உடனே ஓடி வந்து கட்டி அணைத்து, வந்துட்டியா வந்துட்டல்ல அப்படின்னு சொல்லி ஒரு செலிப்ரேஷனே பண்ணுறாரு. ஸோ செலிப்ரேஷனே பண்ணுறாரு, அந்த அளவுக்கு அன்பு கூடுறாரு. இதுதான் அன்பு. என்னதான் தப்பே செஞ்சாலுமே தன்னுடைய பையன் தப்பு செஞ்சு மதிக்காமல் அவங்க அப்பா எவ்வளோ சொல்லியிருப்பார், இல்லை வேணாண்டா கண்ணு, வேணாண்டா பசங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கேட்காம இவன் போயிருக்கானே, அப்போ எவ்வளோ கோவம் வரும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது எதுவுமே பண்ணாமல் அட்லீஸ்ட் ஓகே செலிப்ரேஷனாச்சும் பண்ணாமல் இருக்கலாம்ல. ஓகே வந்துட்டேன், நான் சொன்னேன் அப்படின்னு ஏதோ லைட்டாக சொல்லிவிட்டு, செலிப்ரேஷன்லாம் இல்லை, நீ எப்பயும் போல் வந்துக்கோ, ஓரமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. செலிப்ரேஷனே பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ நேசிச்சிருக்காரு பாருங்க. எவ்வளோ நேசிச்சா அந்த செலிப்ரேஷன் அளவுக்கு அவ்வளோ எக்ஸைட் ஆகும். எவ்வளோ நேசிச்சிருந்தா என்னோட பையன் வந்துட்டான் அப்படின்னு அந்த அன்கண்டிஷ்னல் லவ். இதுதான் அந்த அன்கண்டிஷ்னல் லவ். ஸோ அதனால் ஒரு பாவி மனம் திரும்புகிறப்போ பரலோகத்தில் ஃபுல்லாக கொண்டாடுறாங்களாம், எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு எல்லாம் பரலோகத்தில் கொண்டாடுறாங்க போல இருக்குது இந்த வசனத்தில் பார்த்தா. ஸோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய அன்பு அன்சேஞ்சிங் லவ்வாக இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் நான் தப்பு செஞ்சுட்டேனே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அதாவது என்னதான் இயேசு கிறிஸ்துவோட டிசைப்பிள், பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவோட சீஷராக இருந்தார். ஸோ அப்படிப்பட்டவரே இயேசு கிறிஸ்துவும் மறுதளிக்கிறாரு. அப்போது அந்த மறுதளிக்கிறாரு, ஓகே நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், ஓகே 3 டைம் மறுதளிச்சாரு, அப்புறம் கர்த்தர் உயர்த்தினார் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மறுதளிக்கிறதுன்றதுக்கு பேரில் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வலி இருக்குது தெரியுமா? எவ்வளோ நாள் கூடவே இருந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப விசுவாசமாக கூடவே இருந்தார் பேதுரு. இல்லை அவ்வளோ வைரக்கியமான விசுவாசியாக இருந்தால், கடல்லையாச்சும் நான் நடக்கிறேன்னு சொல்லி அந்தளவுக்கு கிரேசியான ஒரு விசுவாசியாக இருந்தார் இயேசு கிறிஸ்து மேலே. ஆனால் கடைசியாக இயேசு அதெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார் பார்த்தீங்களா? ஓகே அவர் மனசால சொல்ல, அந்த சூழ்நிலைகள்னால எனக்கு எதாவது ஆயிருமோ அப்படின்ற மாதிரி அவர் தனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நினச்சி அப்படி சொல்லிட்டாரு. ஆனாலுமே அந்த வார்த்தை எவ்வளோ வலிக்கும் இயேசு கிறிஸ்துக்கு. இல்லை இவ்வளோ நாளாக என் கூடயே இருந்த, இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்ட பார்த்தியா, ஒரு கஷ்டம்னு வந்தோடனே ஓடிட்ட பார்த்தியா அப்படின்ற லிட்ரலி அதான் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்துவ கூட்டிகிட்டு போனாங்க, சீஷர்கள் எல்லாருமே ஓடிட்டாங்க, சிதறிக்கப்பட்டாங்க. ஸோ என்னதான் இது எல்லாமே முன்கூட்டியே சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் அது அப்படி நடந்துச்சுல்ல. ஸோ அதுதான் விட்டுட்டு ஓடிட்ட பற்றியா அப்படின்ற மாதிரி இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சிட்டாரு பேதுரு. ஸோ அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். என்ன யாருன்னு தெரியாது எனக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஓகே அவ்வளோதான், உனக்கும் எனக்கும் நீ டீலிங் அவ்வளோதான், முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு சொன்னாரா? மறுபடியும் பேதுரு வந்து ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டோன்னே மறுபடியும் ஏற்றுக்கொண்டார். மறுபடியும் அதை பற்றி மறுபடியும் அவர் நினைக்கல. மறுபடியும் பார்த்தியா நீ என்னை மறுதளிச்சு போய் சொல்லி காட்டினாரா? அவர் மறுபடியும் உயரத்தில் வச்சார், மறுபடியும் பயன்படுத்தினார். பேதுரு எவ்வளோ பெரிய அப்போஸ்தலனா ஆண்டவர் பயன்படுத்தினார், எவ்வளோ ஊழியங்கள் செய்ய வச்சார் பேதுருவில். ஸோ அந்த அளவுக்கு கர்த்தர் திரும்பி ஏற்றுக்கொள்ளார். அதே கெட்ட குமாரன் கதை இதில் சிங்க் ஆகுதா? அந்த கெட்ட குமாரன் வந்து ஒரு பாவம் செஞ்சுட்டான், திருப்பி வரும்போது அப்பா கிட்ட வரும்போது மகனாகவே ஏற்றுக்கொண்டார். அவன் என்ன நினச்சான், ஓகே என்னை மகனாலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார், மேபி நான் வந்து ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கலாம். மகனாகவே ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரியே எப்படி பேதுரு விட்டு போனாரோ அதே மாதிரியே டிசைப்பிளாகவே மறுபடியும் ஏற்றுக்கொண்டார்ல, மறுபடியும் அதே 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 லெவலில் கொடுத்துட்டார்ல இயேசு கிறிஸ்து. ஸோ அதுதான் அன்கண்டிஷனல் லவ். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பாவம் செஞ்சுருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி நான் இயேசு கிறிஸ்து போகிறது அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட அன்பு மாறாதது. இங்கே தான் இந்த மாறாததுங்கிறதோட மீனிங்கே வருது. ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு 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 பையன் இருக்கான், அந்த பையன் வந்து பாவம் செய்கிறான், விசுவாச வாழ்க்கையிலேருந்து தள்ளி போய் பாவம் செய்கிறான். ஏன்னா ஒரு சூழ்நிலைகள் வந்துருச்சு, அதனால் அப்படியே ஆண்டவர் விட்டுறலாம், ஜெபம் பண்ணுறதால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். உடனேலாம் அப்படியே டக்குன்னு ஜீரோலாம் ஆயிடாது. சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ப்ரேயர் ஸ்டாப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு போகிறது ஸ்டாப் பண்ணுவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாவ வாழ்க்கையில் போயிட்டாங்கன்னா
அப்படி போயிட்டாலுமே மறுபடியும் எல்லாமே முடிஞ்சு அதான் இந்த ஒரு பாட்டில் வரும், எல்லாமே முடிந்தது என்று நினைக்கும்போது கர்த்தர் புதிய துவக்கத்தை தருகிறார் அப்படின்ட்டு. அது மாதிரி எல்லாமே முடிகிறப்போ, எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறப்போ மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க ஏற்றுக்கோங்க அப்படின்றப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் இங்கே விஷயமே. ஸோ நம்ம வந்து கவலைப்பட வேணாம். அதாவது ஆனால் வேணுனே பாவம் செய்யக்கூடாது. அதுக்கு நான் அடுத்தது வரேன். ஸோ நம்ம வந்து கவலைப்படாமல் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் போய் ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான்னு எழுதியிருக்கு. அப்போது நம்ம பாவத்தை அறிக்கை செஞ்சு ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்கன்னு மனசார அழுது நம்ம வந்து அதிலிருந்து திருந்திடுவோம். அப்போ கர்த்தர் நம்மளை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். அந்த கெட்ட குமாரன் மனசார உடஞ்சி திருந்திட்டான். அவனை நினச்சி பார்க்கவே முடியல. அவனை வந்து ஒரு மகனாகவே அந்த வீட்டுக்கு நான் போகலான்னு கூட அவனால் நினச்சி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அவன் உடஞ்சி போயிட்டான். ஸோ அவன் திருந்திட்டான் அப்படின்னு அர்த்தம். அதனால் அவங்க தகப்பன் மறுபடியும் ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி நம்மளும் கர்த்தரிடமா திரும்புவோம். ஸோ வேணும்னே நம்ம பாவமும் செய்யக்கூடாது. ஸோ அதுக்கு வரேன். அன்பு அப்படின்னா என்னங்கிறத குறித்து பார்க்கலான்னு சொன்னேன்ல. அன்பு அப்படின்னா அன்பு மாற்றக்கூடியது. அதாவது அன்பு மாறாதது அது ஓகே. ஆனால் அன்புங்கிறது மாற்றக்கூடியது. ஸோ இந்த லவ் அப்படிங்கிறது என்ன? இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் லைக் வேற லவ் வேறன்னு. அப்போ அந்த லவ்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது எவ்ரிதிங் இஸ் லவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காதல் இன்றி அமையாது உலகுன்னு சொல்லலாமா? இல்லை வந்து அன்பு இன்றி அமையாத உலகு. ஏன்னா கர்த்தர் ஃபஸ்ட்டு அன்பு கூர்ந்தார், அதனால நம்மளும் அன்பு கூறுறோம்னு இந்த வசனத்தில் இருக்குது. ஹீ ஃபர்ஸ்ட் லவ்ட் அஸ். அப்போது அன்புனால தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குல்ல. அந்த ஒரு அன்பு அது எதையுமே மாற்றக்கூடியது. அன்புங்கிறது அன்பு மாறாதது, அது ஓகே. காட்ஸ் லவ் இஸ் அன்சேஞ்சிங், அது ஓகே. ஆனால் அந்த அன்பு மாற்றக்கூடியது. ஸோ இந்த அன்பை நம்ம ஃபஸ்ட்டு உணரணும். அதுதான் இங்கே விஷயம். அதாவது நான் சொன்னல கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார், ஓகேயா? ஆனால் அந்த அன்பு நமக்கு புரியணும். அது வந்து ஒன் சைடாகவே இருக்கக்கூடாது. ஒன் சைடாக ஆண்டவர் லவ் கொடுத்துட்டே இருப்பார், நம்ம வந்து அமைதியாக உட்காந்து அதை உணராமல் இருப்போம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அதை உணரணும். அப்படி உணர்றப்போ அந்த அன்பு எப்படிப்பட்டதாக மாறுது அப்படின்னா அந்த அன்பு மாற்றக்கூடியதாக இருக்குது. இப்போது இந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை மாறிடும். அதாவது நம்மளே மாற்றிக்கொள்வோம். ஆண்டவரே உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன், ஆண்டவரே நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அந்த அன்கண்டிஷனல் லவ், அந்த கண்டிஷனே எது இருக்காது. இப்போ ஒருத்தர் வந்து லவ் பண்ணுறாங்க, ஒரு 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 விஷயம் இருக்குது, ஒரு அன்பு இருக்குது அப்படின்றப்போ அங்கே ஒரு பெரிய அன்பு இருக்குன்றப்போ அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீ இந்த மாதிரி பண்ணினா இந்த மாதிரிலாம் பண்ணிடுவேன், இல்லைனா உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுவுமே அங்கே இருந்திருக்காது, ஒரு கண்டிஷன் இருந்திருக்காது. இல்லைனா ஒன்று பாரு ஒழுங்காக இந்த மாதிரி பண்ணிடு, இல்லை இந்த மாதிரி உன்னை வந்து முடிச்சுட்ருவேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மிரட்டலும் இருக்காது. ஆனால் அவங்க தன்னைத்தானே மாற்றிக்கொள்வாங்க. ஏன் அப்படின்னா அந்த நபருக்கு இது பிடிக்காதில்ல, அந்த நபருக்கு இது பிடிக்காதில்ல, நான் நேசிக்கிற அந்த நபருக்கு இது பிடிக்காதில்ல, அதனால நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு மாற்றிக்குவாங்க. அதே போல் கர்த்தருடைய அன்பு நமக்கு புரிந்து விட்டது அப்படின்னா கர்த்தருக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்ய மாட்டோம், நம்ம மாற்றிக்குவோம். கர்த்தருக்கு பிடிக்காத விஷயத்த நான் எப்படி செய்வேன், என்னோட நேசர் அவருக்கு பிடிக்காத விஷயத்த நான் எப்படி செய்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அப்படி மாறிடுவோம்னு நான் சொல்ல வரேன். ஸோ நல்ல பாவம் செய்யாத ஒரு உணர்வு நமக்குள்ளே வந்துடும். கர்த்தருடைய அன்பு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம பாவம் செய்ய தோணாது. ஸோ அதை நம்ம புரியணும், நம்ம அன்பை நம்ம உணரணும், கர்த்தருடைய அன்பு. அதுதான் இங்கே விஷயம். ஸோ அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா தாயின் அன்பை விட மேலானது. அதாவது இந்த உலகத்திலே வந்து தாயின் அன்பை வந்து ஒரு போற்றி புகழ்ந்து பெரிய ஒரு விஷயமா சொல்லுவாங்கள்ல, அதை விட கர்த்தருடைய அன்பு மாறாதது. ஸோ அதாவது ஆண்டவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மலைகள் விலகி போனாலும் உன் மேலே நான் வச்சிருக்க கிருபை மாறாதுன்னு சொல்கிறாரு. அப்போது இது நடக்காத ஒரு ஆண்டவரே, அது எப்படி மலைகள் எப்படி ஆண்டவரே விலகும், மலைகள் வந்து எப்படி ஆண்டவரே விலகும், அது என்ன ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்போம். ஆமாம் விலகாது தான், ஆனால் அதுவே கூட விலகிடும். ஆனால் என்னோட கிருபை மாறவே மாறாது அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு செம்ம ஷூரிட்டியாக சொல்லுவார் கர்த்தர். ஸோ அது மாதிரி தான் சொல்கிறாரு. தாய் வந்து குழந்தைய மறக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு நல்ல தாயாக இருக்கவங்க, நல்ல மதராக இருக்கவங்க அவங்களோட குழந்தைய மறப்பாங்களா? வாய்ப்பே இல்லை, 0%. அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. ஒரு நல்ல தாய் அப்படின்றவங்க அவங்க வந்து மறக்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய லவ், இதை விட கிரேட்டர் லவ் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு தன் தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு ஏசாயா 49 அதிகாரம் 15 வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ எவ்வளோ ஆழமான அன்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், அதை உணரணும்.
ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. கர்த்தருடைய அன்பு நம்மளை மாற்றும். ஸோ இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பாவ வாழ்க்கையிலேருந்து மாற்றும். அப்படி இப்போ நம்ம பாவ வாழ்க்கை மாறல, நம்ம அப்படியே தான் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கர்த்தருடைய அன்பை இன்னும் உணரல அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து பேசியிருந்தோம். கர்த்தருடைய அன்பு மாறாததாக இருக்குங்கிற டாப்பிக்கில் மனிதர்கள் நம்மளை விட்டு போனாலும் கர்த்தர் நம்மளை விட்டு போக மாட்டார். எந்த சுச்சுவேஷன்லையும் கர்த்தர் நம்மளை போக மாட்டார். அதாவது எந்தெந்த விஷயங்கள்லாம் மனிதர்கள் நம்மளை விட்டு போகிறாங்களோ அந்தந்த விஷயங்களில் கர்த்தர் நம்மளை விட்டு போக மாட்டார் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்டு நம்ம பாவம் செஞ்சுருந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் நம்மளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாரு. அதை செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் வாஞ்சையாக இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் தென் அன்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆகணும். அதற்கு நம்ம எல்லாருமே முயற்சி எடுப்போம். ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆகிறது தான் நம்மளுடைய முதலாவது ஒரு வாஞ்சையாக இருக்கணும். இந்த உலகத்தில் நான் நிறையா சம்பாதிக்கணும், அதுதான் என்னுடைய வாஞ்சை, அதுதான் என்னோடய ப்ரியாரிட்டி, அதுதான் என்னோடய கோல் அப்படின்னு நோக்கி ஓடாமல், இந்த உலகத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி உலகத்தாராக இருக்கிறது காட்டிலும் கர்த்தர் நித்திய ஜீவன் நமக்கு இருக்குது. ஸோ கர்த்தரை பற்றுதலாக இருந்து இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறது தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இதை ப்ரியாரிட்டியில் வச்சு கர்த்தரை நம்ம தினந்தோறும் தேடுவோம், அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்குவோம். எஸ். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆக உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எஸ், ஃபெய்த்ஃபுல் காட் மினிஸ்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமேன்.